ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல 2024 இந்தோனேஷியன் லாங்குவேஜ்ல வெளியான ஒரு மிரட்டலான ஹாரர் மூவி தான் பார்க்க போறோம். படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, நம்ம செய்யற எல்லா வினைக்குமே ஒரு எதிர்வினை இருக்கும். அதே மாதிரி தான் இங்க ஒரு காட்டை அழிச்சு ரயில்வே ட்ராக் போடுறதுனால அந்த காட்டை பாதுகாத்துட்டு வந்த வனராட்சசி கடுப்பாகி அந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ற பேசஞ்சர்ஸ் எல்லாம் எந்த மாதிரியான விபரீதங்களுக்கு உள்ளாக்குது அப்படிங்கறத ரொம்பவே டெரிஃபிக்கா சொன்ன மூவி தான் ட்ரெயின் ஆஃப் டெத். இப்ப வாங்க மூவிக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு காட்டை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சு ஒரு ரயில்வே ட்ராக் போட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த இன்சார்ஜ் கிட்ட ஊர் தலைவரும் காட்டை அழிக்கிறது ரொம்பவே தப்பான விஷயம், இதுக்கான பின்விளைவுகள் ரொம்ப மோசமானதா இருக்கும்னு சொல்ல, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ வாயை மூடிட்டு வெளியில போயான்னு அவர் அடிச்சு வெளியில தள்ளிடுறாங்க. அப்ப அங்க ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸ் எல்லாம் டைம் ஆயிடுச்சுன்னு கிளம்ப, ஒரே ஒருத்தர் மட்டும் போகாம ரொம்ப நேரம் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவரோட ஃப்ரெண்டு வந்து நீ இன்னும் கிளம்பலையான்னு கேட்டா, இப்ப போயிட்டா கொஞ்சம் சம்பளம் தான் கிடைக்கும், இன்னும் கொஞ்சம் நேரம் வேலை பார்த்தா நிறைய சம்பளம் கிடைக்கும், அதை பொண்டாட்டிக்கு அனுப்பணும்னு சொல்ல, இப்ப ஃப்ரெண்டுமே அவர் கூட சேர்ந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப அந்த ஃப்ரெண்டு ஜல்லிக்கலவையை கொட்டுறதுக்காக அங்க உள்ள ஒரு டனல்குள்ள போக ரொம்ப நேரம் ஆகியும் ஃப்ரெண்டு வராதனால இவரும் உள்ள போய் பாக்குறாரு. அங்க யாரையுமே காணோம். அப்ப அவர் கொண்டு போன ஜல்லிக்கலவையெல்லாம் மேலே இருந்து கொட்ட இவரும் பொறுமையா மேல பாக்குறாரு. அங்க பாருங்க, ஒரு கொடூரமான பேய் ஃப்ரெண்டை பிடிச்சி வச்சிருக்கு. ஃப்ரெண்டோட உடம்ப பொத்துக்கிட்டு தான் அந்த ஜல்லிக்கலவையெல்லாம் கீழே கொட்டிட்டு இருக்கும். அதை அவர் ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்கும்போது அப்படியே அந்த சீன் அங்க கட் ஆகுது. இப்ப அந்த புதுசா கட்டின ரயில்வே ட்ராக்கை ஓபன் பண்றாங்க போல, அதுக்கான ஏற்பாடுகள்லாம் ரொம்பவே ஜோரா நடந்துட்டு இருக்கு. அப்ப அந்த ஸ்டேஷனோட பேரை பாருங்களேன், சங்கராவான், நம்ம ஊர் பேர் மாதிரியே இல்ல, அது டூரிஸ்டுக்கான ட்ரெயின் போல. அதனால அதுல போறதுக்காக நிறைய பேசஞ்சர்ஸ் ரொம்பவே ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அங்க ஒரு செட் ஆஃப் பீப்புளை காட்டுறாங்க, பாக்குறதுக்கே ரொம்ப ரிச்சா இருக்காங்க. இவங்கெல்லாம் தான் இந்த ரயில்வே பிளானுக்கான இன்வெஸ்டர்ஸ் போல. அதுல இந்த கண்ணாடி போட்டுட்டு உட்காந்துருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் இந்த இன்சார்ஜோட ஹெட் போல. அப்படியே அங்க ஒரு ஆளை காட்டுறாங்க, பாக்குறவங்க எல்லாரையுமே போட்டோ எடுத்துட்டு இருக்கான். அப்போ ஒரு அக்கா தங்கச்சி வராங்க. இந்த தங்கச்சி தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இந்த ட்ரெயின் நேரா ஒரு ரெசார்ட்டுக்கு தான் போக போகுது. அதுக்கான மாடல்லாம் இங்க செஞ்சு வச்சிருக்காங்க. அதை பாத்துக்கிட்டே இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ட்ரெயின் ஒரு டனல்குள்ள போயிட்டு வரதை பார்த்துட்டு தங்கச்சி ரொம்பவே குஷியாயிடுறா, டனல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு. அப்ப அங்க ஒரு லேடியை காட்டுறாங்க, இவ பேரு ரமலா, இவளை நல்லா நோட் பண்ணிக்கங்க. அப்ப அங்க ஒரே சத்தமா இருக்கவும் என்னன்னு பார்த்தா நிறைய லேடிஸ் நின்று ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காகனா, இந்த ரயில்வேல வேலைக்காக வந்த அவங்க புருஷன்லாம் திரும்ப வீட்டுக்கே வரலையா. அப்ப ஹெட்டும் என்னாச்சுன்னு கேட்டா, இந்த தாடி வச்ச கேடி பையன், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், இந்த மாதிரி புதுசா ஒரு ப்ராஜெக்ட் வந்தா அதை எதிர்க்கிறதுக்குனே ஒரு கூட்டம் கிளம்பிடுதுன்னு சொல்லி அவரை சமாளிச்சு கூட்டிட்டு போயிடுறான். இப்ப அந்த அக்காவும் ட்ரெயின் முன்னாடி நின்று ஒரு போட்டோ எடுக்கலான்னு டெக்குன்ற பையன் கிட்ட கேமராவை கொடுத்து போட்டோ எடுக்க சொல்றா. அந்த பையனை பார்த்ததுமே அக்காக்கு ரொம்ப பிடிச்சு போக அவனை சைட் அடிச்சுக்கிட்டே ட்ரெயின்குள்ள ஏறா. இவங்களோட கோச் நம்பர் 5, அதாவது கடைசி கோச், அங்க போய் செட்டில் ஆக இப்ப ட்ரெயின் எடுக்கிறதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டையும் கொடுக்குறாங்க. அந்த இன்வெஸ்டர்ஸும் இந்த ட்ரெயின்ல தான் டிராவல் பண்றாங்க போல. அப்ப அக்கா டெக்குனை பார்த்து சிரிக்க, அவனும் இவன் பக்கத்துல வருவான். வந்தவன் அங்க இருக்கிற டோரை லாக் பண்ணிட்டு சிரிச்சுட்டே போயிடுவான். அக்காவுக்கு ஒரே அசிங்கமா போயிடுது. அப்ப ட்ரெயினும் ஸ்டார்ட் ஆக எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, நடக்க போற விபரீதம் என்னன்னு தெரியாம. அப்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டிராவல் பண்ற சில பேரை பாருங்க, மொபைல்ல vlog எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரியான சோசியல் மீடியா பைத்தியவங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே அந்த ட்ரெயின்ல ஒரு கப்பல் டிராவல் பண்றதையும் காட்டுறாங்க. இந்த ஆளு மக்களோட பணத்தெல்லாம் ஏமாத்தி மோசடி பண்ணி தப்பிச்சு போயிட்டு இருக்கான் போல. ஆனா அவனோட கேர்ள் ஃப்ரெண்டோட எக்ஸ்பிரஷன்லயே தெரியுது அவளுக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கலன்னு. அது மட்டும் இல்லாம அவன் மோசடி பண்ண பணத்தை எல்லாம் ஒரு பேக்ல போட்டு இந்த ட்ரெயின்ல தான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். அப்ப அங்க வந்த இந்த ட்ரெயின்ல வேலை பார்க்குற ஒரு ஸ்டாஃபும், சார் பேக் எல்லாம் கையில வச்சுக்க கூடாது, மேல உள்ள லாக்கர்ல வைங்கன்னு சொன்னா, இவனும் மனசே இல்லாம தூக்கி லாக்கர்ல வச்சிடறான். அப்ப ரமலான்னு ஒரு லேடியை பார்த்திருப்போம்ல, அவளை காட்டுறாங்க. அவ கையில ஒரு போட்டோ வச்சு பாத்துட்டு இருக்கா. இந்த போட்டோல இருக்கிற நபர் யாருன்னு தெரியுதா? படத்தோட ஸ்டார்டிங்ல 2 பேரை பார்த்தோம் இல்லையா, அதுல ஒரு ஆள் தான் இவளோட புருஷன் போல. அவனுக்கு என்னாச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ட்ரெயின்லயே டிராவல் பண்றான். அப்ப டோருக்கு அந்த பக்கம் இவ புருஷன் நிக்கிற மாதிரி தெரிய இவ்வளவு வேக வேகமா வந்து பாக்குறா. ஆனா அங்க யாருமே இல்ல. சரின்னு திரும்பி பார்த்தா வேற ஒரு டோருக்கு பின்னாடி நின்னுட்டு இருக்கான். இவளும் வந்து பார்த்தா அப்பயும் அங்க அவன் இல்ல. அது ஒரு பேண்ட்ரி போல. அங்க உள்ள ஸ்டாஃப் கிட்ட, என் புருஷன் இங்க நின்னுட்டு இருந்தாரே பாத்தீங்களான்னு கேட்டா, இல்ல மேடம், அப்படி யாருமே இங்க வரலன்னு சொல்லிட. அப்ப அந்த ஹெட் அங்க உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு அவன்கிட்ட பேசலான்னு போனா ஸ்டாஃப் உள்ள விட மாட்டேன்றா. மேடம், உங்களுக்கு அங்கெல்லாம் போகிறதுக்கு அளவு கிடையாது, உங்க கோச்ல போய் உட்காருங்கன்னு சொல்லிடுறா. இப்ப அந்த ஹெட்டும் தாடி கிட்ட கத்திக்கிட்டு இருக்கான். ஸ்டேஷன்ல என்னதான் நடந்தது, எதுக்காக அவங்க எல்லாம் கத்திட்டு இருந்தாங்க, வந்த இன்வெஸ்டர்ஸ் முன்னாடி நான் அவமானப்படுறதுக்கான்னு கேட்டா, இனிமே இந்த மாதிரிலாம் நடக்காம நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான். அப்ப வந்ததுல இருந்தே அக்கா கையில ஒரு டைரி வச்சிருப்பான் இல்லையா, அதை தங்கச்சி பாக்கலாமே வந்தா அக்கா அவளுக்கு காட்டாம மறைச்சு வச்சுக்கிறா. என்னத்த எனக்கு தெரியாம மறைச்சு வச்சிருக்க, காட்டுன்னு சொன்னா டைம் வரும்போது காட்டுறேன்னு சொல்லிடுறா. அதனால தங்கச்சியும் சோகமா ஜன்னல் பக்கம் திரும்ப, சடார்னு ஒரு காக்கா பறந்து வந்து இந்த ஜன்னல் கண்ணாடியில மோதி விடும். அதை பார்த்துட்டு 2 பேருமே பதறி போயிடுறாங்க. அப்ப அக்காவும் நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்ட்டு போறா. தங்கச்சி நானும் வரேன்னு சொன்னா, இல்ல வேண்டாம் நான் உடனே வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிடுறா. அப்ப 5th கோச்ல உள்ள டாய்லெட் கூட்டமா இருக்க 4th கோச்ல உள்ள டாய்லெட்டுக்கு போறா. அப்ப தங்கச்சியும் இதுதான் சான்ஸ்னு அக்காவோட டைரி எடுத்து பார்த்தா, அதுல இவங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்து எடுத்த போட்டோஸ்லாம் இருக்கு. போக போக அந்த அக்காக்கு ஏதோ ட்ரீட்மெண்ட் பண்ணிருப்பாங்க போட்டிருக்கு, அதுக்கான போட்டோஸ்லாம் இருக்கு. அதை சோகமா பாத்துட்டு இருக்கும்போது டாய்லெட்குள்ள போன அக்கா என்னாச்சுன்னு பார்த்தா வாமிட் பண்ணிட்டு இருக்கா.
இவளுக்கு ஏதோ வியாதி இருக்கும் போலன்னு நினைக்கிறேன். அப்ப குனிஞ்சு வாமிட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற கண்ணாடியில ஸ்டார்டிங்ல ஒருத்தனை டனல்குள்ள பேய் பிடிச்சு வச்சிருக்கும்ல, அவனே இப்ப பேயா மாதிரி தெரியறான். இப்ப அந்த ட்ரெயினும் ஒரு டனல்குள்ள போகுது. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இங்க ட்ரெயினோட இன்சார்ஜ் சிசிடிவி கேமராலாம் செக் பண்ணிட்டு இருக்கும்போது 5th கோச்சோட டோர் தானா மூடி திறக்குது. சரின்னு ஒரு ஸ்டாஃப் அனுப்பி அது என்னன்னு பாத்துட்டு வர சொல்றாரு. அப்ப ரொம்ப நேரம் ஆகியும் அக்கா வராதனால தங்கச்சி 5th கோச்சோட டாய்லெட்ல போய் பாக்குறா. அப்ப லைட் எல்லாம் பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். அது ஒரு மாதிரியா பாத்துக்கிட்டே அங்க அக்கா இல்லாததுனால 4th கோச்சோட டாய்லெட்டுக்கு போறா. அப்ப அந்த ட்ரெயின்ல ஒரு குட்டி பொண்ணு இருந்திருக்கும். அவளை டோருக்கு பின்னாடில இருந்து இன்னொரு குட்டி பொண்ணு டோரை தட்டி கூப்பிடுது. இந்த பொண்ணும் அவகிட்ட போக அந்த குட்டி பொண்ணு ஒளிஞ்சு விளையாடுது. அதை இவ பாத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த குட்டி பொண்ணு திடீர்னு ஒரு கொடூரமான பேயா மாதிரி வரும் பாருங்க. நமக்கே அள்ளி விட்டுரும். அதை பார்த்து இந்த குட்டி பொண்ணு பயந்து போய் கீழே விழும். அதே சமயம் அந்த ஸ்டாஃபும் அங்க வந்து அதை பார்த்துட்டு அலற அந்த 5th கோச்சு டனல்குள்ளேயே மாட்டிக்குது. இப்ப மீதம் உள்ள 4 கோச்சு மட்டும் வெளியில வரும். அப்ப அக்காவை தேடிட்டு போன தங்கச்சி அக்காவை பார்த்துட்டு என்னாச்சு ஏன் இவ்வளவு நேரம்னு பயந்து போய் கேட்டா, எனக்கு வயிறு சரியில்லைன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தா 5th கோச் காணாம போனதை பார்த்துட்டு பதறி போயிடுறாங்க. இப்ப உளுந்தடிச்சு ஓடி டெக்குன் கிட்ட விஷயத்த சொல்ல அவனும் இங்க வந்து பார்த்துட்டு குழம்பி போயிடுறான். இப்ப பயத்தை உள்ள வச்சுக்கிட்டு அந்த டோரை லாக் பண்ண பின்னாடி ஒரு ஆள் வந்து டாய்லெட் போகணும்னு சொன்னா டாய்லெட் அவுட் ஆஃப் ஆர்டர்னு சொல்லிடுறான். உடனே அவன் எட்டி பார்க்க 5th கோச் இல்லாததை பார்த்துட்டு இங்க இருந்து 5th கோச் எங்கடான்னு வேகமா கத்திட 4th கோச்ல உள்ள எல்லாருக்குமே விஷயம் தெரிஞ்சிருது. இவனும் ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஒரு சின்ன டெக்னிக்கல் ஃபால்ட் தான், 5th கோச் டனல்குள்ளதான் இருக்கும், எங்க டீம் கொஞ்ச நேரத்துல அங்க போயிடுவாங்கன்னு சொல்லி ஒரு வழியா அவங்கள சமாளிச்சிடுறான். ஆனா அந்த போட்டோகிராஃபர் மட்டும் சந்தேகம் வர டெக்குன்ட்ட தனியா போய் இங்க என்ன நடக்குது உண்மையை சொல்லுங்கன்னு கேட்டா ஒன்னும் பிரச்சனை இல்ல உண்மையதான் சொல்றேன்னு சொல்லிட்டு போயிடுறான். இங்க அக்காவும் திரும்ப நான் டாய்லெட் போயிட்டு வரேன்ட்டு போக அந்த சமயம் பார்த்து தங்கச்சிக்கு ஒரு கால் வருது. யாருன்னு எடுத்து பார்த்தா அக்காவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் தான் கால் பண்ணிருப்பாரு. இவளும் என்னாச்சு எனக்கு ஏன் கால் பண்ணீங்கன்னு கேட்டா, உங்க அக்காவுக்கு கால் பண்ண 1 வாரமா என் காலை எடுக்கவே மாட்டேன்றா, உங்க அப்பா தான் உங்ககிட்ட பேச சொன்னார்னு சொல்ல, அது மட்டும் இல்லாம உங்க அக்கா ட்ரீட்மெண்ட்க்கு வரலைன்னா ரொம்பவே கஷ்டம், அவர் ரொம்பவே கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல இருக்கான்னு சொல்ல, அதை கேட்ட தங்கச்சியும் ரொம்பவே ஷாக் ஆகி என்ன சொல்றீங்க, ஆபரேஷன் முடிஞ்சதுமே எல்லாம் சரியாயிடுச்சுன்னு தானே எங்க அக்கா என்கிட்ட சொன்னான்னு கேட்டா, இல்லம்மா லிவர் கேன்சர் ஆபரேஷன் ஃபெயில் ஆயிடுச்சு, கேன்சர் செல் எல்லாம் அவ பாடி ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னதை கேட்டு தங்கச்சியும் ரொம்பவே உடஞ்சு போயிடுறா. அந்த சமயம் அக்காவும் வந்துட டாக்டர் எனக்கு கால் பண்ணாரு, ஏன் என்கிட்ட இருந்து இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சேன்னு கேட்டா, நான் பொழைக்கவே மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அது வரைக்கும் அது 4 செவத்துக்குள்ள இல்லாம சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல 2 பேரும் இப்ப கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்காங்க. அங்க டெக்குனும் ட்ரெயினோட மெயின் பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஜெல்லி மாதிரி ஏதோ ஒழுகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய வேரெல்லாம் வளர்ந்துருக்கு. அதை பார்த்து ஷாக் ஆகி திரும்பினா அங்க ஒரு பேய் நின்றுட்டு இருக்கிறத பார்த்து பதறி போயிடுறான். அப்ப உத்து பாக்குறான், அங்க ஒரு பேய் இல்லைங்க, நிறைய பேய் நின்றுட்டு இருக்கு. அவ்வளவுதான், இவனுக்கு வெடத்தே போயிடுது. அப்ப அந்த ட்ரெயினோட இன்சார்ஜும் அங்க வந்து டெக்குனை பிடிச்சி கண்ட மெனிக்க திட்டிட்டு இருக்கான். என்னடா நடக்குது இங்க, நீ ஏன் இங்க வந்து நிக்கிறேன்னு கேட்டா, நான் எமர்ஜென்சி சர்வீஸ்க்கு கான்டாக்ட் பண்ண வந்தேன், 5th கோச் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்ல அதை கேட்டு மிரண்டு போயிடுவான். என்னடா சொல்ற, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, ஒரு கோச்சை கலட்டி விடுறது சாதாரணமான விஷயம் இல்லை, அதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸிங்கே இருக்குன்னு சொல்லிட்டு சிசிடிவியை செக் பண்றாங்க. அவன் சொன்ன மாதிரியே 5th கோச்சை காணும். உடனே அந்த இன்சார்ஜும் சரி இந்த விஷயம் ஹெட்டுக்கு தெரியாம பாத்துக்கோ, முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயத்த நாமளே சமாளிக்கலாம்னு சொல்ல இவனும் அங்கிருந்து போயிடுறான். இப்ப டெக்குனும் அவனோட பயத்தெல்லாம் மறைச்சிக்கிட்டு அக்கா கிட்ட வந்து அதெல்லாம் எதுவும் பயம் இல்ல, எங்களோட எமர்ஜென்சி டீம் அங்க போயிட்டாங்க, 5th கோச் அந்த டனல்ல தான் இருக்கு, அதுல இருந்த பேசஞ்சர்ஸ் எல்லாம் சேஃபா தான் இருக்காங்க, உங்க லக்கேஜ் எல்லாம் நீங்க இறங்கும் போது வந்து சேர்ந்துடும், கவலைப்படாதீங்கன்னு சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அப்ப அதே சமயம் அந்த ட்ரெயின் மறுபடியும் ஒரு டனல்குள்ள நுழையுது. அப்ப 2nd கோச்ல ஏதோ ஒண்ணு சிரிக்கிற மாதிரி சத்தம் கேட்கவும் அங்க இருந்தவங்க எல்லாம் ஒன்னும் புரியாம ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்ச பார்த்துட்டு இருக்காங்க. ரைட்ரா பேய் வந்துட்டுறா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு போனை பார்த்து பேய் மாதிரி சிரிச்சிட்டு இருக்கு, சரியான லூசு போல. அப்ப அதே சமயம் 4th கோச்ல உள்ள பேசஞ்சர்ஸ் எல்லாம் ரொம்பவே ஜாலியா டிராவலை என்ஜாய் பண்ணிட்டு பாட்டெல்லாம் பாடிட்டு போயிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தன் திடீர்னு தொண்டையை பிடிச்சிக்கிட்டு வித்தியாசமா பிஹேவ் பண்ண இப்ப அங்க உள்ள மத்தவங்களும் அதே மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப வேற குரல்ல நீங்க பண்ண பாவத்துக்கான பனிஷ்மெண்ட் அனுபவிக்க போறீங்க அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த போட்டோகிராஃபரும் கேமரா வழியா ஏதாவது தெரியுதான்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு பேய் பள்ளி மாதிரி ஒட்டிட்டு வந்துட்டு இருக்கு. அது முதல்ல வந்து நம்ம போட்டோகிராஃபரை போட்டு தெளிடுது. அப்ப 3rd கோச்ல இருக்கிற தங்கச்சியும் அதை பார்த்துட்டு கத்த அந்த 4th கோச்சும் டனல்குள்ளேயே மாட்டிக்குது. அங்க சத்தம் கேட்டு வந்த ஹெட்டும் தாடியும் இங்க வந்து பார்த்துட்டு 2 கோச் காணாம போனதை பார்த்துட்டு செம்மையா டென்ஷன் ஆகி இங்க என்னதான் நடக்குதுன்னு கேட்க, அப்ப அந்த ரமலான்ற லேடியும் 1st டனல் கிராஸ் பண்ணும்போது 5th கோச்சும் 2nd டனல் கிராஸ் பண்ணும்போது 4th கோச்சும் காணாம போயிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் டெக்னிக்கல் இஷ்யூ கிடையாது, நம்ம சக்திக்கெல்லாம் மீறின ஏதோ ஒரு விஷயம் இங்க நடக்குதுன்னு சொல்ல அதுக்கு அந்த தாடியும் சிரிச்சுக்கிட்டே இப்ப இதெல்லாம் பேய் போதை வந்து பண்ணுதான் நக்கல் பண்ணா. தங்கச்சியும் ஆமா நான் பார்த்தேன், என் 2 கண்ணால நான் பார்த்தேன், அங்க ஒரு கொடூரமான உருவம் நின்றுட்டு இருந்துச்சு, அதுதான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்றா.
அப்ப தாடி டெக்குன் கிட்ட எமர்ஜென்சி டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சான்னு கேட்டா இவனும் பண்ணியாச்சுன்னு சொல்றான். ஆக்சுவலா இவன் பண்ணியே இருக்க மாட்டான். அந்த ட்ரெயினோட இன்சார்ஜ் தான் இவங்களுக்கு தெரியாம எல்லா விஷயத்தையும் பாத்துக்க சொல்லியிருப்பா இல்லையா, அதனால இவனும் போய் சொல்லிடுறான். அதுக்கு தாடியும் அவ்வளவுதான், இனி எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு ரொம்பவே கூலா சொல்ல, ஹெட் அவனை உள்ள போக சொல்லிட்டு டெக்குனை தனியா அழைச்சிட்டு போய் என்னாச்சு உண்மையை சொல்லுன்னு கேட்டா அவனும் வேற வழியே இல்லாம நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான். அதே சமயம் அந்த தாடியும் விஐபி கோச்சுக்கு வந்து பார்த்தா ஒரு புது சோஃபால பாசி படர்ந்திருக்கும். அது எப்படி இங்க வந்துச்சுன்னு தெரியாம சுத்தியும் முத்தியும் பார்த்துட்டு யாருக்கும் தெரியாம அதை தூக்கி போட்டுறான். அப்படியே ட்ரெயினோட இன்சார்ஜ் கிட்ட வந்து என்னாச்சு யாருக்காவது கான்டாக்ட் பண்ணீங்களான்னு கேட்டா எதுலயுமே சிக்னல் கிடைக்கலன்னு சொல்றான். அப்ப சிசிடிவியை செக் பண்ணா அதுல ஒரு பேய் இருக்கிறதையும் பார்த்துட்டு கொஞ்சம் கூட பயமே இல்லாம இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் உடனே டெலீட் பண்ணுங்க, நாம ரெசார்ட்டுக்கு போனதும் மத்தவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி ரெஸ்கியூ டீம் அனுப்பி மத்த பயணிகளையும் காப்பாத்திடலாம்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் வெளியில போனா நமக்கு பெரிய நஷ்டமாயிடும், மத்த பயணிகளுக்கு காசை கொடுத்து அவங்க வழியும் நம்ம அடைச்சிடலாம்னு சொல்றான். அப்ப அந்த இன்சார்ஜும் அந்த ஹெட் கிட்ட வந்து விஐபி கோச்சுக்கு போக சொல்ல அவன் மத்தவங்களையும் விஐபி கோச்சுக்கு கூப்பிடுறான். அதுக்கு இன்சார்ஜும் விஐபி கோச் ஃபுல் ஆயிடுச்சுன்னு சொல்ல ஹெட் அவனை பார்த்து முறைச்சிட்டு டெக்குன் கிட்ட அவங்களை கூட்டிட்டு போக சொல்றான். அப்ப ரமலா ஹெட் கிட்ட வந்து அவளோட புருஷனோட போட்டோவை காமிச்சு இவரை நீங்க பாத்தீங்களா, உங்களோட ரயில்வே கான்ட்ராக்ட்ல தான் வேலை பார்த்தாரு, திரும்ப வீட்டுக்கு வரவே இல்லைன்னு சொல்ல இல்லம்மா எனக்கு தெரியாது, இதெல்லாம் கவனிச்சுக்கிறது அந்த தாடி தான் சொல்லிட்டு நடந்த விஷயத்துக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறேன்னு மன்னிப்பும் கேட்டுக்கிறான். அப்ப அக்காவும் தங்கச்சி விஐபி கோச்சுக்கு வரதை பார்த்துட்டு அங்க உள்ள பணக்கார பைத்தியங்களாம் ஒரு மாதிரி பாக்குதுங்க. அங்க ஒரே ஒரு சீட் இருக்கும், அதுல தங்கச்சியை உட்கார சொல்லிட்டு அக்கா டெக்குன் கிட்ட தனியா போய் பேசிட்டு இருக்கா. அப்ப அதுல ஒருத்திய பாருங்க இவங்க உள்ள வந்ததுனால நாறுதுன்னு சொல்லிட்டு பெர்ஃபியூம் எடுத்து எங்க பார்த்தாலும் அடிச்சு விடுறா. எவ்வளவு திமிரு இருக்கணும். அப்ப அக்காவும் டெக்குன் கிட்ட ஏன் எல்லார்கிட்டயும் போய் சொல்ற, இங்க என்னதான் நடக்குதுன்னு கேட்டா எனக்கே இங்க என்ன நடக்குதுன்னு தெரியல, எல்லாமே ஒரே மர்மமா இருக்குன்னு சொல்றான். அப்ப அக்காவுக்கு வாமிட் வர அவளும் உள்ள போய் ஒரே ரத்தமா வாந்தி எடுத்துட்டு இருக்கா. அவளோட வியாதி முத்தி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்ப அதுல சில பணக்கார பைத்தியங்கள்லாம் உள்ள வந்து டெக்குன் கிட்ட இந்த லோக்கல்ஸ் எல்லாம் ஏன் விஐபி கோச்சுக்குள்ள விட்டீங்க, ஒரே பேட் ஸ்மெல் அடிக்குதுன்னு சொல்றா. டெக்குனும் சாரி மேடம் எங்களுக்கு வேற வழி தெரியல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கன்னு சொன்னா என்னவாது பண்ணி தொலைங்க எங்களுக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு பேண்ட்ரி பக்கம் போறாங்க. அப்ப ட்ரெயினும் நெக்ஸ்ட் டனல்குள்ள போகுது. அப்ப அங்க ஒர்க் பண்ற சர்விங் ஸ்டாஃப் ரொம்ப பயமா இருக்குன்னு ஹெட் கிட்ட புலம்ப என்னம்மா நீங்களும் இப்படி பயப்படுறீங்களே ப்ளீஸ் போய் பேசஞ்சர்ஸ்க்குலாம் சர்வ் பண்ணுங்கம்மான்னு சொல்ல சரின்னு ஒருத்தி மட்டும் சமைக்கிற இடத்துக்கு போக திடீர்னு அவ அலற சத்தம் கேட்டு உடனே இங்க உள்ளவங்களும் உள்ள போய் பார்த்தா அவளை காணும். அப்ப அங்க உள்ள பொருளெல்லாம் கண்ணா பின்னான்னு செதறி கிடக்கு. அப்ப ஏதோ சத்தம் கேக்குதுன்னு பொறுமையா பார்த்தா அங்க பாருங்க ஒரு ரண கொடூரமான பேய் மூளையில உட்கார்ந்துருக்கு. ஹெட்டும் பயத்தை வெளியில கட்டாம மத்தவங்களையும் சத்தம் போடாம நகருங்கன்னு சொன்னா யாராலையும் ஒரு அடி கூட நகர முடியல. அப்படியே நிறைய பேய்ங்க உருன்னு உருமிக்கிட்டே அவங்கள சுத்தி நிக்குது. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம சில பேரு கீழே படுத்துக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா தவழ்ந்துகிட்டே போறாங்க. அதுல ஒருத்தி மட்டும் பேயவே கத்தியால குத்த வர அதுங்க அவ கையவே கண்ட்ரோல் பண்ணி அவ கழுத்த அவளே அறுத்துக்க வச்சு சாக அடிச்சிருதுங்க. இப்ப மேல ஏதோ சத்தம் கேக்குதுன்னு மேல பார்த்தா அந்த வனராட்சச பேயும் அங்க வந்துருச்சு. நேரா வந்து ஹெட்டோட ஹெட்ட கண்ணாடியில வச்சு தக்காளி பழம் மாதிரி நசுக்கி சாக அடிச்சிருது. அத அக்காவும் கண்ணாடிக்கு அந்த பக்கம் நின்று க்ளோஸ் அப்ல பாத்துட்டு அரண்டு போய் மத்தவங்களை கூப்பிட அவங்களும் வந்து அங்க நடக்கிற கூத்தெல்லாம் பாத்துட்டு இருக்கும் போது அந்த கோச்சும் டனல்குள்ளேயே மாட்டிக்குது. இப்ப அந்த விஐபி கோச்ல உள்ள பேசஞ்சர்ஸ் எல்லாம் என்ன நடக்குது மத்த கோச் எல்லாம் எங்க போச்சுன்னு கேட்க அப்ப தாடியும் அங்க வரான். அந்த இன்சார்ஜ் தாடி காதுல ஏதோ ஓத அப்ப தாடியும் டெக்குனை பார்த்து இதுக்கெல்லாம் நீ தானே காரணம், எல்லா கோச்சும் டனல்ல மாட்டிக்க நீங்கெல்லாம் மட்டும் எப்படி எஸ்கேப் பண்ணீங்க, நீ தான் உன் ஆளுங்களை விட்டு கொள்ளையடிக்க பிளான் பண்ணி ஒவ்வொரு கோச்சா கலட்டி விட்டுருக்க அப்படின்னு அபாண்டமா பழைய தூக்கி போடுறான். அதை உண்மைன்னு நம்பிட்டு மத்த பேசஞ்சர்ஸ் எல்லாம் இவங்களை பார்த்து சத்தம் போட அதோட பணத்தை எல்லாம் ஆட்டையை போட்டுட்டு தப்பிச்சு வந்துருப்பால ஒருத்தன். எங்க நம்ம பணத்துல கைய வச்சிட போறாங்களோன்னு பயந்துகிட்டு பேகை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு கண்ணாடி பாட்டில உடைச்சு அவங்களை எல்லாம் மிரட்டுறான். அப்ப அக்காவும் நாங்க எதுவும் பண்ணலன்னு முன்ன வர இந்த பையன் அந்த உடஞ்ச பாட்டிலாலேயே அக்காவோட கையிலேயே கோடு போட்டு விட்டுறான். இப்ப அந்த தாடியும் எஸ்கேப் ஆகி இன்வெஸ்டர்ஸ் இருக்கிற கேபின்குள்ள போக இன்வெஸ்டர்ஸும் என்னாச்சு இங்க என்னதான் நடக்குதுன்னு கேட்டா ஏதேதோ சொல்லி அவங்களையும் ஒரு வழியா சமாளிச்சிடுறான். அப்ப அங்க பெரிய கலவரமே நடக்குது. அதுல ஒரு கட்டத்துல அக்கா தெரியாம அந்த சீட்டிங் பார்ட்டியோட வயிற்றுலயே குத்திடுறா. அதுல அவன் செத்தே போயிடுறான். அப்ப மத்தவங்களாம் இன்னும் காண்டாகி அவங்கள பிடிக்க பார்க்க அக்கா கையில வச்சிருக்கிற பாட்டில வச்சு எல்லாரையும் குத்திடுவேன் மிரட்டி அங்கிருந்து எஸ்கேப் ஆக பார்க்க இன்சார்ஜ் டோர் லாக் பண்ணிட்டு போயிடுறான். அப்ப டெக்குனும் கண்ணாடியை உடச்சு ஒருத்தரா இந்த பக்கம் வர கடைசியா டெக்குன் வரும்போது பேசஞ்சர்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட தன்மையா பேசி பாட்டில கீழே போட சொன்னா அதை நம்பி இந்த அப்பாவி டெக்குனும் கீழே போடுறான். அவ்வளவுதான் அவனை போட்டு வெளுன்னு வெளுத்துறாங்க. அப்ப அந்த ட்ரெயின் மறுபடியும் ஒரு டனல்குள்ள போக அந்த வனராட்சச பேயும் அங்க வந்துடுது. அப்ப அங்க இருக்கிற எல்லாரையும் கொஞ்சம் கூட கரணியே இல்லாம கரப்பாம்பூச்சை நசுக்கிற மாதிரி நசுக்கி போட்டுடுது. இந்த கேப்ல டெக்குனும் அந்த பக்கம் வந்துடுறான். ஆனா அதுக்கு அடுத்ததா உள்ள ஒரு டோரை திறந்தாதான் இவங்களால எஸ்கேப் ஆக முடியும். நல்ல வேலை இன்சார்ஜும் கரெக்டா வந்து அந்த டோரை ஓபன் பண்ணி விட
எல்லாரும் ஃபர்ஸ்ட் கேம்பிட்குள்ள வந்துடுறாங்க. அப்ப கடைசியா அந்த சீட்டிங் பார்ட்டியோட ஆளு மட்டும் பொறுமையா எஸ்கேப் ஆகிடலான்னு பார்த்தா அவளையும் இழுத்துக்கிட்டு டனலுக்குள்ளேயே போயிடுது. இப்ப மிச்சம் ஒரே ஒரு கோச் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு. அப்ப டெக்குனும் தயவு செஞ்சு இப்பயாவது ட்ரெயினை நிப்பாட்டுங்க, இல்லனா நம்ம எல்லாருமே அடுத்த டனல்குள்ள மாட்டி செத்து போயிடுவோம்னு சொன்னா. இப்ப அதை கேட்டுட்டு எல்லாருமே ரொம்ப பயந்து போய் ட்ரெயினை உடனே நிப்பாட்டுங்கன்னு சொல்ல, அதை பார்த்துட்டு தாடியும் ட்ரெயினை நான் நிப்பாட்டுறேன்னு சாவியை வாங்கிட்டு போய் அந்த கேடி பையில பாருங்க ட்ரெயினை நிறுத்தாம இன்னும் ஸ்பீடா போற மாதிரி செஞ்சிடறான். இவனுக்கு அந்த பேயே பரவாயில்ல போல. அது மட்டும் இல்லாம அந்த டோரையும் லாக் பண்ணிடுறான். அப்ப இன்சார்ஜும் டென்ஷன் ஆகி டோரை ஓபன் பண்ண சொன்னா அந்த தாடி கொஞ்சம் கூட காதுலயே வாங்க மாட்டேன்றான். அப்ப டெக்குனும் அந்த டோரை உடைச்சு திறந்து எல்லாரும் உள்ள போக, அப்ப இன்சார்ஜும் ஆபரேட்டர் கிட்ட சத்தம் போட்டு ஆபரேட்டர் ரூமை ஓபன் பண்ண சொல்ல அவனும் டோரை திறந்து விடுறான். அப்ப இன்சார்ஜும் வந்து ட்ரெயினை நிறுத்த பார்க்க அவனை நிறுத்த விடாம அந்த தாடி அவனை புடிச்சு வச்சுக்கிறான். அந்த கலவரத்துல ட்ரெயினோட டோரும் ஓபன் ஆக அந்த தாடிக்காரன் டெக்குனை எட்டி உதைக்க அவன் பறந்து போய் அங்க இருந்த கம்பத்துல மோதி தலை தனியா விழுந்து கொடூரமா செத்து போயிடுறான். அடக்கடவுளே! இப்ப ட்ரெயினும் ஸ்டாப் பண்ண தாடியை எல்லாரும் சேர்ந்து கட்டி போட்டு வச்சிடுறாங்க. அப்ப எப்படி தப்பிக்கிறதுன்னு எல்லாரும் முழிச்சிட்டு இருக்கும்போது ரமணா தாடி கிட்ட வந்து அவ புருஷனோட போட்டோவை காமிச்சு, இவரை பாத்திருக்கியா, இவர் ஊன்கிட்டதான் வேலை பார்த்தாரு, இப்ப வரைக்கும் வீட்டுக்கு வரவே இல்ல, அவருக்கு என்னதான் ஆச்சு, உயிரோட தான் இருக்காரா இல்லையான்னு கேட்க இவனும் சத்தியமா எனக்கு தெரியாதுன்னு சொல்றான். அப்ப அந்த இன்சார்ஜும் உனக்கா தெரியாது, சொல்ல போனா இது எல்லாத்துக்குமே நீதான் காரணம்னு சொல்றான். ஆரம்பத்துல இந்த காட்டை சுத்திட்டு போற மாதிரி தான் ட்ராக் போடலான்ற முடிவுல இருந்திருப்பாங்க. இந்த தாடி தான் காட்டை சுத்திட்டு போனா நிறைய செலவாகும், அதனால காட்டுக்குள்ள போற மாதிரி பண்ணலாம், அப்பதான் பேசஞ்சர்ஸும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க, நமக்கும் நல்லா கல்லா கட்டுன்னு சொல்ல, அப்ப ஊர் தலைவரும் இந்த காட்டை ஒரு வனராட்சசி பாதுகாக்குது, ஒரு மரத்தை நீங்க தொட்டாலும் அது உங்களை சும்மாவே விடாதுன்னு சொல்ல, அப்பதான் அவர் அவமானப்படுத்தி வெளியில தள்ளியிருப்பாங்க. அவரும் இனி உங்க அழிவை யாராலையுமே தடுக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு. அதை கேட்டுட்டு மத்தவங்களும் அவனை இந்த ட்ரெயின்லயே விட்டுட்டு கீழே இறங்கி போறாங்க. அப்ப இந்த டனலை கிராஸ் பண்ணாம எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பயங்கர சத்தத்தோட அந்த வனராட்சச பேயங்க வந்துருது. ஒருத்தரையா பறக்க விட்டுட்டு இருக்கோம். அப்ப ஆளுக்கு ஒரு பக்கமா தெரிச்சு ஓட அந்த ட்ரெயின்குள்ள போய் தாடிய முதல்ல போட்டு தள்ளிடுது. இப்ப அந்த இன்சார்ஜையும் நிறைய பேய்ங்க சுத்தி அணை கட்டி போட்டு தள்ளிடுதுங்க. அப்ப அந்த ரமலா அக்கா தங்கச்சி கிட்ட, நீங்க 2 பேரும் தப்பிச்சு போங்க, நான் போய் என் புருஷனை தேடிட்டு வரேன்னு சொல்ல, வேணும் போகாதீங்க, உங்க புருஷன் நேரத்துக்கு இறந்து போயிருப்பாருன்னு சொன்னா, எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் என் புருஷன் இருந்த இடத்துக்கே போறேன்னு பிரிஞ்சு போக, அப்ப அக்கா தங்கச்சியும் ஒரு பக்கம் போக அந்த வனராட்சச பேய் இவங்களுக்கு பின்னாடி வந்து நிக்குது. அப்ப 2 பேரும் ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப அந்த பக்கம் திரும்பிட்டு இந்த பக்கம் திரும்ப பாருங்க, அந்த பேய் மூஞ்சுக்கு நேரா வந்து நிக்குது. அப்ப அக்காவோட கண்ணெல்லாம் மேல போய் சொருவிக்குது. ட்ராக்கு ட்ரெயின்னு எல்லா இடத்துலயுமே வேர்கள் பரவி மரம் முளைக்க ஆரம்பிக்குது. அப்ப அங்க செத்து போன எல்லாருமே ஒரு மரமா மாறிக்கிட்டு இருக்காங்க. அதுல ரமலாவும் இருக்கா. அக்கா தங்கச்சி 2 பேரோட உடம்புலயுமே அந்த வேர் பரவி அவங்களும் மரமா மாறிக்கிட்டு இருக்காங்க. அப்ப தங்கச்சியும் அக்கா என்னை காப்பாத்தி எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்ல அவ முழுசா ஒரு மரமாவே மாறிடுறா. அப்ப அக்காவை பாருங்க, அவளை பிடிச்சிருந்த வேரெல்லாம் அவளை விட்டுடுது. ஒருவேளை அவ நோய்வாய்ப்பட்டிருந்ததுனால அவளை விட்டுருச்சா என்னன்னு தெரியல. அப்ப முழுசா மரமா மாறின தங்கச்சியை பார்த்து கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கா. அப்ப இவளும் அந்த பேய் கிட்ட என் தங்கச்சிக்கு பதிலா என்னோட உயிரை எடுத்துக்கன்னு கெஞ்சுவா. ஆனா அந்த பேய் இவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து மறைஞ்சு போயிடுது. இப்ப 6 மாசம் கழிச்சு ஊர் தலைவரோட மரமா மாறின தங்கச்சை பாக்குறதுக்காக வரா. அப்ப பாருங்க, அவ குணமாயிட்டாளா என்னன்னு தெரியல, மொட்டையெல்லாம் அடிச்சிருக்கா. இப்ப மரமா மாறின தங்கச்சி கிட்ட வந்து பேசுனா அந்த மரம் இவளோட பேச்சை கேட்டு பூ பூக்க ஆரம்பிக்குது. அப்ப இவளும் தன்னோட தங்கச்சி சாகல, இந்த மரமா மாறி உயிரோட தான் இருக்கான்னு சந்தோஷப்பட்டுக்கிறா. மனிதர்கள் காட்டை அழிச்சு ட்ராக் போட்டா அந்த காடு மனிதர்களை அழிச்சு தன்னை தானே மீட்டுடுச்சு. இதோட இந்த படத்தையும் இங்க முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.